குடும்ப அரசியல்வாதிகள் எங்கள் குடும்பத்தில் வந்து எல்லாருமே நாங்கள் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவோம். இப்போ நேரத்தில் சின்ன பிள்ளைலேருந்து நாங்கள் வந்து கலைஞர் தாத்தா, ஸ்டாலின் அண்ணா இப்படி பேசி பேசி எங்களுக்கு இதாகிடுச்சு. நாங்கள் வந்து எங்கள் நட்டத்திலே முடியல தான் திமுக தான். ஆனால் திமுகவை வந்து நாங்கள் செயல்படணும் பண்ணணும்னா மக்கள்கள் வந்து ரொம்ப விழிப்புணர்வு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சா சில பேர் இதனால இது பண்றாங்க. ஆனா எங்க மூச்சு இருக்கிற வரையும் நாங்கள் திமுக ஓட்டு போடுவோம். எங்களுக்கு எல்லா வசதியும் பண்ணி தராங்க. இப்போ வந்து எனக்கு வந்து ஹேண்டிகேப்பா இருக்குது. நான் உடனே 1100 அடிக்கையில் எனக்கு ஏதாவது ஒரு கடை வச்சு கொடுக்குறது தெரியல. எனக்கு 30,000 ரூபா கொடுத்து உடனே வைக்க சொன்னாங்க. ஆனால் எனக்கு 2 காலம் 2 கைக்கும் போடாட்டேன் உங்களுக்கு தரைய சொல்லிட்டாங்க. ஆனால் எனக்கு என்ன கேட்கறதுனா எங்களுக்கு திமுக தான் ஓட்டு போடணும், திமுக தான் வேணும், இந்த ஆட்சியும் திமுக தான் வரணும். இப்போ இலவச பஸ் பயணம் எப்படி இருக்குது? அது நல்லா இருக்கு. ஆனால் இலவச பஸ் பயணம்னா போகிறோம், எங்களுக்காக நிப்பாட்டி ஏற்றுறாங்க. மற்றவங்களை ஏற்றி நிப்பாட்டிலே நாங்கள் ஹேண்டில் பண்ணுறோம் நிப்பாட்டி ஏற்றுறோம். குழந்தைகளுக்கு இது காலை உணவு திட்டம் எப்படி? அது சூப்பர். ஆனால் இன்னும் சாலிலையா ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் எல்லா குழந்தைகளுக்கும் சாப்பாடு கொடுத்தாருன்னா ரொம்ப நன்றி. மாதம் மாதம் 1000 ரூபா கொடுக்குறாங்க, இது எப்போ நினைக்கிறீங்க? அதெல்லாம் எல்லாருக்கும் யூஸ் ஆகுது. எனக்கு வரல, அப்புறம் நான் எல்லாம் சொல்லி இப்போ வர வச்சுட்டாங்க. இப்போ அந்த ஸ்டாலினோட ஆட்சி மீண்டும் வேணுமா? எதுக்காக வேணும்? எங்களுக்கு நல்ல செய்ய மீண்டும் அந்த ஆட்சி வேணும். நன்றி, வணக்கம்.